UFC 315 மெயின் eventல வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு பெலால் முகமது ஜாக் டெலா மெடலினா ஃபைட் பண்ண போகிறாங்க. இயன் கேரி தான் இந்த ஃபைட்டோட பேக்கப் ஃபைட்டர். பெலால் ஒரு 10 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. ப்ரீவியஸ் ஃபைட்டில் லியான் எட்வர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணி வின் பண்ணாரு. ஜேடிஎம் ஒரு 17 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. ப்ரீவியஸ் ஃபைட்டில் கில்பர்ட் பர்ன்ஸை ஃபைட் பண்ணாரு. கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு வின் பண்ணாரு. ஜேடிஎம் செம வின் ஸ்ட்ரீக்கில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பெலால் ஜேடிஎம் ரெசியூம் கம்பேர் பண்ணால் பெலால் வெல்டர் வெயிட் டிவிஷனோட டாப் கண்டெண்டர்ஸை ஃபைட் பண்ணியிருக்காரு. ஜேடிஎம் ஆனால் இன்னுமே வெல்டர் வெயிட் டிவிஷனோட எலிட் லெவல் ஃபைட்டர்ஸை வந்துட்டு ஃபைட் பண்ணதில்லை. இந்த ஃபைட்டில் ஸ்டைலிஸ்டிக் மேட்சப் பெலாலுக்கு செம ஃபேவராக இருக்குது. ஜேடிஎம் முன்னாடி ஃபைட்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இல்லை. பர்ன்ஸ் ஜேடிஎம்மை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன மிஸ்டேக் பண்ணதும் ஜேடிஎம் ஃபைட்டை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி 2 ஃபைட்ஸ் கெவின் ஹாலண்ட், பேசில் ஹேவிஸ் ஸ்பிளிட் டிசிஷனில் தான் ஜேடிஎம் வின் பண்ணியிருப்பாரு. பெலாலோட கிரவுண்ட் கேம் தான் இந்த ஃபைட்லேயே வந்து கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஃபைட்டிங் ஸ்டைல் கம்பேர் பண்ணோம்னா பெலால் ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டுகிட்டே தான் இருப்பார். ஸ்ட்ரைக்ஸ் த்ரோ பண்ணிவிட்டு லெவல் சேஞ்ச் பண்ணி டேக் டவுன் பண்ணிடுவார். இதே பேட்டர்ன் தான் பெலால் அவர் ஃபைட்ஸில் யூஸ் பண்ணுறாரு. இந்த கேம் பிளான் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸ்ட்ரைக்கிங்கில் ஆனால் ஜேடிஎம்க்கு தான் நல்லாவே அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அஃபென்சிவ் ஸ்ட்ரைக்கிங், கவுண்டர் ஸ்ட்ரைக்கிங் ரெண்டுமே ஜேடிஎம்க்கு இருக்குது. பெலால் ஃபார்வர்ட் ப்ரெஷர் போடுறப்போ ஜேடிஎம்க்கு ஹிட்டிங் ரேஞ்சில் வருவார். அந்த மோமெண்ட்ஸில் ஜேடிஎம்க்கு அட்வான்டேஜ் இருக்குது க்ளோஸ் ரேஞ்சில். ஜேடிஎம் ஆப்போனண்ட்டோட ஷார்ட்ஸை நல்லா ஸ்லிப் ஆகி ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு த்ரோ பண்ணுவார். நீ சூப்பராக யூஸ் பண்ணுவார். பெலால் ஃபைட்டிங் ஸ்டைலில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அவர் மெஜாரிட்டி ஃபைட் ஃபினிஷ்க்கு போக மாட்டார். அவர் ஃபைட்ஸை கண்ட்ரோல் பண்ணி டாமினேட் பண்ணி ஜட்ஜஸ் டிசிஷனில் வின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைட்டர். ஜேடிஎம் கிட்ட ஏன் இது டேஞ்சர்னா ஜேடிஎம் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் ஃபினிஷ்க்கு ரஷ் பண்ணுற ஒரு ஃபைட்டர். பெலால் ஃபுல் 5 ரவுண்ட்ஸும் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபைட் பண்ணி தான் ஆகணும் வின் பண்ணோம்னா. ஜேடிஎம்க்கு கிரவுண்ட் கேம் வீக்னஸ் இருக்குது. ஜேடிஎம்மோட ப்ரீவியஸ் ஆப்போனன்ஸை விட பெலாலுக்கு வந்து ஹை லெவல் ரெஸ்லிங் இருக்குது. ஜேடிஎம் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆவார். பெலாலோட கார்டியோ லேட்டர் ரவுண்ட்ஸில் செம எஃபெக்டிவாக இருக்கும். ஜேடிஎம் ஓப்பனிங் 2 ரவுண்ட்ஸில் கண்டிப்பாக ஃபினிஷ் எடுக்க பார்க்கணும். ரவுண்ட்ஸ் போக போக ஃபைட் பெலால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இது யூஎஃப்சியோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிற ஒரு பிக் ஃபைட். ஜேடிஎம் வின் பண்ணிட்டா இஸ்லாம் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் வேகேட் பண்ணிட்டு வெல்டர் வெயிட்டுக்கு மூவ் ஆயிடுவார். ஜேடிஎம் வர்சஸ் இஸ்லாம் வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுவாங்க. பெலால் இன்கேஸ் வின் பண்ணிட்டா 2 விஷயம் நடக்கலாம். இஸ்லாம் வந்து லைட் வெயிட்லேயே கண்டினியூ பண்ணிடுவார். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெலால் வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப்பை வேகேட் பண்ணிட்டு மிடில் வெயிட்டுக்கு போகலாம். இஸ்லாம் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்பை வேகேட் பண்ணிட்டு வெல்டர் வெயிட்டுக்கு மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைட் 2 டிவிஷனோட ஃபியூச்சரை வந்துட்டு டிசைட் பண்ண போகுது. UFC 315 கோமெயின் event விமென்ஸ் ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப்க்கு வேலண்டினா செவ்சென்கோ மனன் ஃபேவரட் ஃபைட் பண்ணுறாங்க. வேலண்டினா போன 3 ஃபைட்ஸும் அலெக்சா கிராஸோ கூட தான் ஃபைட் பண்ணியிருக்காங்க. கடைசி ஃபைட்டில் கிராஸோவை வேலண்டினா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஃபியரட் ப்ரீவியஸ் ஃபைட்டில் பிளான்ச்ஃபீல்டில் டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்க. ஃபியரட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃபைட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சைட் கிக், பாடி கிக், ஹெட் கிக்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. பஞ்சஸ் நல்ல காம்பினேஷன்ஸில் த்ரோ பண்ணுவாங்க. மூமெண்ட்லேயே இருப்பாங்க. அதனால் ஃபியரட்டை கிரவுண்டுக்கு கொண்டு போகிறது கஷ்டம். ஃபியரட் 12 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃபைட் பண்ணுறனால கடைசி சில ஃபைட்ஸ்லாம் ஃபியரட்னால டிஸ்டன்ஸாக தான் வின் பண்ண முடிஞ்சுது. வேலண்டினா கிராஸோ ட்ரிலஜி ஃபைட்டில் யூஸ் பண்ண சேம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியரட் கிராஸோ 2 பேருமே ஸ்ட்ரைக்கிங்கில் ஸ்ட்ராங். வேலண்டினா ஃபியரட்டை டேக் டவுன் பண்ணி கிரவுண்டில் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேலண்டினா ஃபியரட் ஸ்ட்ரைக்கிங்கில் என்கேஜ் ஆனால் அது செஸ் மேட்ச் மாதிரி தான் போகும். 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு 2 பேருமே ப்ரெஷர் போடாமல் ஃபைட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைக்கிங்கில் 2 பேரும் ஈக்குவல் தான். கிரவுண்டில் வேலண்டினாக்கு தான் எட்ஜ் இருக்குது. வேலண்டினாவோட சப்மிஷன் கேம் தான் இந்த ஃபைட்டில் கேம் சேஞ்சராக இருக்க போது. கிராஸோ எப்படி வேலண்டினாக்கு த்ரெட்டாக இருந்தாங்களோ ஃபியரட்டும் ஈக்குவல் த்ரெட் தான் வேலண்டினாக்கு. வேலண்டினாக்கு சாம்பியன்ஷிப் ஃபைட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபைட் ஐக்யூலையும் அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. ஃபியரட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதால வேலண்டினா டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணி கிரவுண்டுக்கு கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்கும். விமென்ஸ் ஃப்ளைவேட் டிவிஷனில் நல்ல ஸ்டைலிஸ்டிக் மேட்சப்பாக இருக்க போது. ஃபைட் கார்டில் இருக்கிற மற்ற 3 மேட்சப்ஸும் நல்ல மேட்சப் தான். விமென்ஸ் ஃப்ளைவேட் டிவிஷனில் அலெக்சா கிராஸோவும் நட்டாலியா சில்வாவும் ஃபைட் பண்ணுறாங்க. கிராஸோ ஃபார்மர் சாம்பியன், சில்வா வந்துட்டு ஒரு 12 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. இது ஒரு நல்ல மேட்சப் தான். அடுத்த ஃபைட் லைட் வெயிட் டிவிஷனில் பென்வா சைன்டனிஸ், ஜோல் ஆல்வரஸ் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த ஃபைட்டை கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். 2 பேருமே ஃபினிஷுக்கு போகிற ஃபைட்டர்ஸ். மெயின் eventக்கு அடுத்து இந்த ஃபைட்டுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னொரு ஃபைட் பார்த்தீங்கன்னா பேண்டம் வெயிட் டிவிஷனில் லெஜண்ட் ஜோசே ஆல்டோ சஹாபி ஃபைட் பண்ணுறாங்க. ஓவரால் இது ஒரு டீசென்ட் மெயின் கார்டாக இருக்குது. டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.